ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம சேரன் வந்துட்டு தம்பி நல்லா இருக்கணும், தம்பிங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னார். ஆனால் அவருடைய கல்யாணம் அந்த பொண்ணோடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இருந்தாலும் சரி நான் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் பிடிவாதமாகவும் விடாப்பிடாவும் இருக்காரு. அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் நினச்சதுக்கு எதிர்மாறாக நடக்குது. தம்பிக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினச்ச அவருக்கு அவருடைய தம்பி வாழ்க்கை என்னைக்கு இவருடைய கல்யாண பேச்சை எடுத்தாரோ அன்னிலிருந்து அவருடைய தம்பியோட வாழ்க்கை தலைகீழ இருக்குது. ஸோ பாண்டியனும் வானத்தையும் வந்து இங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதாவது வானதி நமக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எந்த ஒரு பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அது அவருடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் அப்படி கிடையாது, என் அண்ணனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்படியெல்லாம் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னலாம் வந்துட்டு நான் நினைக்க மாட்டேன். அவருக்கு பிடிச்ச பொண்ணா, அதுவும் நல்ல பொண்ணா பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி அவர் சந்தோஷமா வாழ்றத கண்ணால் நாங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்லதை நடக்கணும் அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம வானதி வந்துட்டு எப்படி வேணாலையும் பேசுகிறாங்க. ஸோ இது வந்து பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. இதனால வந்துட்டு அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்குது. நீ எனக்கு ஃபோனே பண்ணாத, உன்கிட்ட பேசினால இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சே, இவ இவ்வளோ ஷெல்ஃபிஷாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பாண்டியன். ஸோ என்னதான் வந்து வானத்தை லவ் பண்ணிவிட்டு அவள் அப்படி பேசினாலையும் அவளை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஃபோன் பண்ணி பேசினார். ஆனால் அப்பயும் வந்து வானத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சரி ஓகே விட்டு கொடுத்து போகலாம், அவங்களுடைய அவங்களுடைய அண்ணனை தப்பாக பேசிட்டோமே அந்த கோவத்தில் தான் அப்படி பேசுகிறான் அப்படின்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோவத்தோடு பேச ஆரம்பித்தாங்க வானதி. இதனால் வந்துட்டு திரும்பவும் நீ இனிமேல் எப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லி பாண்டியன் கோவப்பட்டு ஃபோன் வச்சுட்டாரு. இனிமேல் வானத்தையே ஃபோன் பண்ணாலையும் கண்டிப்பாக பாண்டியன் எடுக்கவும் மாட்டார், அவராய் ஃபோனும் பண்ண மாட்டார். ஏன்னா எல்லாரும் விடவும் அவருடைய அண்ணன் தான் வந்துட்டு பாண்டியனுக்கு ரொம்ப முக்கியம். சோழனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விடமா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நடக்க நான் விடமாட்டேன், அண்ணனுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்க விடமாட்டேன். எங்களுக்கு இந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அண்ணனுக்காக ஏதோ சரின்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இவ இப்படி பேசுகிறாளே, இந்த கல்யாணம் நடக்காது நின்றுடணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கோம், நின்றுடணும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ எப்படி பேசுகிறாளே, அண்ணனை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் இப்போ பேசுகிறவ இப்போவே கொஞ்சம் கூட அட்ஜஸ்டபிள் பண்ணி போக மாட்டேன்றா, ஃபோன்லேயே பயங்கர சண்டை போடுறா. அப்படி இருக்கிறம்போது அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம அண்ணன் தம்பிக்கு எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளை பிரித்தாலும் பிரிச்சிடுவா அப்படின்னு பாண்டியன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இவ ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது நமக்கு அப்படின்ற மாதிரி பாண்டியன் நினச்சிட்டு ஃபோனை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அமைதியாகிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வானதி வந்துட்டு அதே மாதிரி தான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு சும்மாவே ஈகோ ஜாஸ்தி. இப்போ பாண்டியன் ஒரு விஷயம் கேட்டுட்டு அதுக்காக சாரியும் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்றதுனால அவங்க இன்னமும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இனிமேல் நான் ஃபோனுக்கு அதாவது உன் ஃபோன் நம்பரையே பிளாக் பண்ணிடுவா அப்படின்னு இருக்காரு, உனக்கு ஃபோனும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அதை செய்ய, எனக்கும் அதுதான் நிம்மதி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ இங்கே வானத்தையும் அப்படி பிளாக் பண்ணிடுறாரு. ஸோ இதெல்லாத்தையும் அவருடைய அண்ணன் கேட்டுட்டு இருக்காரு. வசந்த் வந்துட்டு ஆல்ரெடி ரூமில் அவங்க சண்டை போட்டு கேட்டுட்டு எப்படியோ இது கொஞ்ச நாள்லேயே புட்டுக்கும், இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு இன்னமும் நம்பிக்கை வந்துடுது. ஸோ இவ வந்துட்டு நம்பரை பிளாக் பண்ணுற அளவுக்கு போயிட்டா இது இப்படியே முத்தி போயிடும். இந்த சமயத்தில் நாம் இவளுக்கு ஏதாச்சும் திரும்பவும் ஒரு ஏற்பாடு பண்ணலாம், கல்யாண ஏற்பாடு, இல்லை அவளையே கேட்டு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு அவள் இந்த சமயத்தில் வந்து மாறிடுவா, அவன் மேலே இருக்கிற கோவத்தினாலேயாச்சும் மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த விஷயத்தை பற்றி அவருடைய அப்பா அம்மா கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா, இந்த மாதிரி அவன் அந்த பாண்டியன் வந்துட்டு இவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா போல இருக்கு, இவளும் வந்து கோவப்பட்டு நம்பரை பிளாக் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க, அதனால் இப்போ நாம் இவளுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணால் கண்டிப்பாக ஒத்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்போது இவளுக்கும் அந்த பாண்டியனுக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சரிடா, இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கக்கூடாது,
நாம இவளுக்கு வேற ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்படி இல்லைன்னா உன்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான்லடா அவங்ககிட்டயே திரும்பவும் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அது எப்படிம்மா அவன் ஒத்துப்பானா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தானே போய் சொன்னா, அதான் பொய்ன்னு ஆயிடுச்சுல, உன்னுடைய ஃப்ரெண்டு தானடா, நீ அவன்கிட்ட கேட்டு பாருடா அவன் சரி கண்டிப்பாக ஒத்துப்பான், நடந்த விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்து பார்க்குறேன், அவன் ஓகே சொன்னால் அவங்களோடவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஆளுக்கு அதாவது வேற ஒரு சம்மந்தம் பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் இவளுடைய மனசை ஏதாச்சும் மாற்ற முடியுமான்னு முயற்சி பண்ணுங்கம்மா, அதுக்குன்னு சும்மாவே இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து அங்கேருந்து வெளியில் கிளம்புறாரு. வாணிதே கோவத்தோட உள்ளே போகிறாங்க. ஏய் வாடிங்க உட்காரடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஃபோன் பேசிட்டு கோவத்தில் இருக்கிறதுனால என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. ஏண்டி கோவப்படுற, இங்கே பாரு பிரச்சனை உனக்கும் அந்த பாண்டிய பையனுக்கு தான், எங்கள் மேலே நடி காண்டு, உன் போக்கிலே தானே இப்போ நீ உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு திரிஞ்சு தின்ற, இப்போ கொஞ்ச நாளவே உன்னை ஏதாச்சும் நாங்கள் கம்பல் பண்ணுறோமா, அதான் பாரு நீ அவனை லவ் பண்ணி அவன் தான் வேணும்னு உருகி உருகி காதலிச்ச, இப்போ அவன் கடைசியில் அவன் புத்தியை காட்டிட்டு போயிட்டான் பாத்தியா, இங்கே பாருடி அந்த குடும்பமே நம்மளுக்கு வேணாம், அந்த குடும்பமே இப்படி தான், இங்கே பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இருக்குது, அதனால தான் கடவுள் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு, தயவு செஞ்சு இப்போ ஃபோனை ஆஃப் பண்ண மாதிரியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, இனிமே அவங்ககிட்ட ஃபோன் பேசாத, அவன் சரியில்லை ஆளே, சரியா மாற்றிக்கோ, உனக்கு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ, பெத்த போய் வயிறு பற்றிக்கிட்டு எரியும்டி, நீ கல்யாணம் பண்ணி சீரழிஞ்சு போகிறத பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பில்லடி, அதான் இப்போவே சொல்கிறேன், கஷ்டப்பட்டாச்சு, நீ ஒரு வேறு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானத்தோடைய அம்மா சொல்கிறாங்க. எங்கள் பாருமா வானத்தி, அப்பா சொல்கிற கேட்டுக்கோ, அந்த குடும்பம் நமக்கு செட் ஆகாது, உன் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, உன் அண்ணனை விட்டு எங்கேயாச்சும் சம்மந்தம் பார்க்க சொல்கிறோம், தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்துரு, அதான் உன்கிட்ட இப்போவே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல, நாங்கள் தான் சொன்னோம்ல, நீ தான் கேட்கலையே, ஏன் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வானத்தை இருந்துட்டு, என்னம்மா எனக்கும் பாண்டியனுக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதே சாக்கை வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா இதுக்காகலாம் உனக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லலை, ஏற்கனவே ரொம்ப நாளாக இருந்தவே பாண்டியன் வேணான்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் நீ தான் கேட்காம பிடிவாதமாக அவன் தான் வேணும்னு இருக்கிற, ஆனால் இப்போ அவன் உன்னை எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு பார்த்தியா, இப்போவே உன் பேச்சை கேட்குறதில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போனா உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணுவானா, அவன் இப்போவே அண்ணான்னு இருக்கிறவன் கல்யாணம் பண்ணிட்டு போனாலே அவன் அண்ணன் சொல்கிற பேச்சை தானே கேட்பான், சொல்லப்போனா அவன் அண்ணன் சொன்னாதான் உங்களை சேர்ந்தே வாழ்வான் போல இருக்கு, இல்லைன்னா அது கூட முடியாதுன்னு சொல்லிடுவான், இங்கே பாரு பின்னாடிக்கு நீ கஷ்டப்பட வேண்டாம் வானதி, அதுக்கு தான் இப்போயே உனக்கு சொல்கிறோம், அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம், பெத்த கடமைக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தோடைய அம்மா கிளம்பிடுறாங்க. வானத்தையும் ரூம்குள்ளே எழுந்திரிச்சு போய் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை இவங்க சொல்கிறபடி தானே இப்போ நடந்துட்டுருக்கு, பாண்டி இப்போவே நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றான், அவனோட அண்ணனை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஈகோ பிடிச்சவன்னு சொல்லிட்டு போயிட்டான், ஃபோன் பண்ண மாட்டேன்றான், நாமளும் ஃபோன் பண்ணாலும் சண்டை போடுறான், நம்மக்கிட்ட பேச்சுறது எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிறான். ஒருவேளை அம்மா அப்பா சொல்கிறது உண்மையாக இருக்கும், நாம் தான் காதல் மயக்கத்தில் சொல்ல கேட்காம விடாப்படியாக இந்த மாதிரி இருக்கோமா, பாண்டி அப்போது உண்மையிலே அப்படிதானா, ஆரம்பத்துலேருந்தே யோசிச்சு பார்த்தா நாம் தான் பாண்டியனுக்காக முதல்ல இருந்தே போய்கிட்டு இருக்கோம், நாம் தான் பேசுகிறோம், வலுக்கட்டாயமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கோம், அன்னைக்கு கூட என் அண்ணனை கல்யாணம் படிக்கிறியான்னு கேட்டவன் தான் அவன், அப்படி இருக்கும்போது அம்மா அப்பா சொல்கிறது உண்மைதானே, நமக்காக எங்கே வந்து அவன் வந்துட்டு ஏதாச்சும் பண்ண போகிறான், கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு வானதி இப்போ நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் வாண்டியதை லவ் பண்ணதோ அதாவது பாண்டியனை நம்ம வந்துட்டு லவ் பண்ணது தப்போ அப்படின்ற அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வசந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க. அங்கே எல்லாருமே இருக்காங்க. அப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா மச்சான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு, என்னடா பண்ண முடியும் ஏதோ அப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு, அதான் எல்லாமே கோயிலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு, ஏய் அப்படிலாம் சொல்லாதடா முடியலை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்த் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற நீ ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உன் தங்கச்சி பாண்டியனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாலே, இதுக்கப்புறம் என்னடா ஆரம்பிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டே அதெல்லாம் அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக சொன்ன போயிடா, அவள் ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை ஒன்றும் இல்லை, என் அம்மா அப்பயே சொல்லிச்சில்லடா நீ தான் கேட்கவே இல்லை, அவள் ப்ரெக்னென்ட்டுன்னு உடனே பயந்துட்ட, அவள் ப்ரெக்னென்ட் இல்லை ஒன்றும் இல்லைடா,
வீட்டுக்கு போய் நாங்கள் எல்லாருமே அவள் ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சி தான் ரொம்ப புலம்புனோம், அவளை திட்டினோம், அடித்தோம். ஆனால் கடைசியில் தான் தெரியுது அந்த பாண்டி இல்லாத நேரமாக உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அவள் ப்ரெக்னென்ட்டுன்னு போய் சொல்லியிருக்கா. அவன் வீட்டுக்கே வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் அவள் ப்ரெக்னென்ட் இல்லைன்னதே தெரிஞ்சிச்சுடா. நம்புடா, வேணும்னா அவளை எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறதுக்கு நான் உனக்கு உன் கூட நிற்கிறேன்டா. தயவு செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கோடா. அவள் அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக அப்படி சொல்லியிருக்கா. ஆனால் இனி அப்படி இல்லை, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக அப்படி சொல்லியிருக்கா. அப்புறம் திரும்பவும் நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்காக அவள் திரும்பவும் சபையில் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டா 2வது தடவை நின்று போக இல்லைடா, அது அசிங்கமாகதா. ஏதோ உனக்காக சரின்னு சொன்னேன், ஆனால் உன் தங்கச்சி இந்த அளவுக்கு பண்ணுறாளே எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாரு அதெல்லாம் நேற்று வரைக்கும், ஆனால் இனி வானத்தை அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா, ஏன் எதை வச்சு அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. அப்போது வசந்த் இருந்துக்கிட்டு இப்போது பாண்டியன் கூட சண்டையில் இருக்கா, அவனுக்கும் அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, சரியாக 2 பேரும் பேசிக்கிறதும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பரையே பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. கண்டிப்பாக இனி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே இருக்கிற கோவம் அவளுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னா இதே கோவத்தில் அவனை விட இவனே எவ்வளோ மேல் போல இருக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்கிற அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கண்டிப்பாக அவள் கல்யாணம் பண்ணிப்பா. இது கண்டிப்பாக நடக்கும்டா. இந்த டைமே நீ என்னை நம்பு, என் அப்பா அம்மாவும் உனக்கு வாக்கு கொடுப்பாங்க, என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மச்சான், அதான் நம்ம வசந்த் தான்டா அவ்வளோ தூரம் சொல்கிறாள், கேளுடா. அவன் தங்கச்சியே நல்ல பொண்ணு தான்டா. ஆனால் ஏதோ அவன் தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே வசந்த் இப்படிலாம் பேசுகிறான். நீ நம்மளோட ஃப்ரெண்டுடா, நீ ஏன் வசந்த் சொல்கிறத கேட்க மாட்டேன்றா? அவனை நம்புடா, அவன் நல்ல பையன்ல, இத்தனை வருஷமாக அவனை பழகுற, அவனை பற்றி உனக்கு தெரியாதாடா? அன்னைக்கு கூட நம்ம எல்லாருமே ஒத்துமையாக தானே நின்னோம். ஏதோ போதாத காலம் அப்படி நடந்து போச்சு. பாண்டியனை லவ் பண்ணுறதுனால அவள் தங்கச்சி அப்படி சொல்லிட்டா. அதான் இப்போ அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனை அதை செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லைடா. கல்யாணம் பண்ணிக்கோடா, உன்னை விட்டால் யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருமே இருந்துக்கிட்டு சரி ஓகே, சரிடா வசந்த், நீ சொல்கிறதுக்காக சரின்னு சொல்கிறேன், ஆனால் வாணித்தையும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே தான்டா, நீ என்ன ஏதானு இந்த தடவை பிரச்சனை வராத முடிச்சு விட்டுட்டா போதும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது போதும்டா, மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என் தங்கச்சிக்கு என்ன போடணுமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக போடுவாங்க. அன்றைக்கி ஏதோ அவசர கல்யாணம் என்ன எதுன்னு முடிவு பண்ணாமே கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டோம், வண்டி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த தடவை வண்டி மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து என் முறைப்படி கல்யாணம் நடந்தால் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம்டா. எங்கள் தங்கச்சிக்கு நகை நட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சா பத்திரிக்கை கூட அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா உன்னோட விருப்பம்டா அப்படின்னு. இல்லைடா மச்சான், அதெல்லாருமே உன்னோடைய விருப்பம், பத்திரிக்கை அடிக்கிறது இருந்தால் கூட உங்கள் வீட்டு சைடில் யாராச்சும் இருப்பாங்கல்ல, எங்கள் வீட்டு சைடில் தான் அந்த மாதிரி யாரும் இல்லை, பரவாயில்ல, ஒரு சில பத்திரிக்கை தான், அதுவும் நீங்கள் அடிக்கிற பிரிண்ட்லேருந்தே நானும் எடுத்துக்கிறேன்டா, பரவாயில்ல, பத்திரிக்கை அடிச்சே நல்லபடியாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டுமே ஒத்துக்கிறாரு. இதை கேட்ட வசந்தமே ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே நிலா வந்து வீட்டுக்கு தேவையான புது பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சுட்ருக்காங்க. இன்னொரு பொண்ணு வாழ வந்தால் அந்த பொண்ணு நம்மள மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம வீட்டுக்காக இதெல்லாம் பண்ணுறாளே இன்னொரு பொண்ணு வாழ வருதுன்னு சொல்லிட்டு அப்போ நிலா நம்ம வீட்டில் ஒரு ஆளாக நான் நினைக்கிறா அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காரு. ஆனால் அது உண்மை கிடையாது. நிலா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த அடுத்த நிமிஷமே அங்கேருந்து வெளியில் போயிடணும் அப்படின்ற முடிவில் தான் இருக்காங்க. ஸோ நாம் இருந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு அந்த சுச்சுவேஷன் வரக்கூடாது, அந்த பொண்ணுக்கான வாழ்க்கையே அதாவது வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நிலா நினைக்கிறாங்க. அதாவது சேரன் மேலே இருக்கிற நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாருமே நிலாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் வரைக்குமே, எந்த ஒரு குறையும் இல்லாமல். இதுக்கடுத்து ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எதுவுமே இல்லாமல் நாம் திருத்தணும், வரப்போகிற பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், சேரனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். அது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்துக்கு பாண்டிக்கு, பல்லவனுக்கு, சோழனுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்றதுக்காக தான் நிலா வந்து இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்ம சேரனுக்கு வந்துட்டு. ஆனால் இது புரியாமல் சோழன் தான் வந்துட்டு நிலா நம்ம கூட சேர்ந்து வாழ்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுன்றது அவருடைய ஆசை. அதனால் வந்துட்டு எந்நேரமும் அந்த மாதிரியே நினச்சிட்ருக்காரு சோழன் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்து
ரெண்டுமே இருந்துக்கிட்டு பார்க்கவே இப்போதான்ப்பா கிச்சன் மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லைங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆமாம் இல்லை, இதுக்கு தான் இவ்வளோ நல்லா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் வாங்கிறதுக்கு தானே டைம் இல்லை. இன்றைக்கி டைம் இருந்துச்சு, அப்பதான் நானும் சொல்லணும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படின்னா இன்னமும் ஒரு சில பொருள் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது, இன்னொரு நாளைக்கு நல்லத்தையும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பாடிலாம் இதுவே போதும் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே, இப்போதைக்கு கிச்சன் மசாலா ஐட்டமும் இந்த கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஒரு சில பாத்திரங்கள் மட்டும் இந்த தோசை தவா, அப்புறம் சமைக்கிறதுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு கொண்டா, இது மட்டும் தானே வாங்கியிருக்கோம். இன்னும் குழம்புக்கு பொரியலுக்கு தவா, அப்புறம் கடாயி, இதெல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குண்ணா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் டம்ளரு, அது மட்டும் இல்லாமல் ஒரே நம்மக்கிட்ட இந்த சில்வர் பிந்திகை மட்டும்தான் இருக்குது. ஒரு குடம் வாங்கணுண்ணே, சில்வர் அதாவது பிளாஸ்டிக்கில் 2 குடம் வாங்கணும். இன்னும் நிறைய இருக்குண்ணே, இதெல்லாத்தையும் வந்து இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா நிலா, ஆமாம் இதுக்கு எவ்வளோ ஆச்சு சொல்லுப்பா, நான் காசு கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன நம்ம வீட்டுக்கு நான் வாங்கிட்டு வரக்கூடாதா, காசு கொடுக்குறேன்னு சொல்லி எங்களையும் உன்னையும் வேறு வேறு ஆளாக பிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைப்பா நிலா, நீ ஏன் இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிற அப்படின்னு. அண்ணா, எனக்கு தேவையானது எல்லாமே நீங்களே பார்த்து பார்த்து செய்கிறீங்க, அப்போ எனக்கு என்ன செலவு இருக்க போகுது? எனக்கு எந்த செலவுமே இல்லை. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே என்கிட்ட தானே இருக்குது. என்னுடைய சம்பளம் மொத்தமும் பேங்க்கில் தான் இருக்குது. ஒரு மாதம் சம்பளம் வாங்கிட்டு அதுவே சும்மா தான் இருக்குது. வீட்டுக்காக ஏதோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு 1000 2000 செலவு பண்ணுறேன். இதனால் என்னென்ன ஆகிட போகுது? ஏன் என் வீட்டில் இருந்திருந்தா கூட நான் வாங்குகிற சம்பளம் முழுசாக நானே வச்சுட்டு இருந்திருப்பேனா, என் அப்பாக்கிட்டேயோ என் அண்ணன்கிட்டயோ கொடுத்துருப்பேன், எல்லாமே செலவாக இருக்குல்ல. ஆனால் இங்கே அப்படி இல்லையே, நீங்கள் யாருமே கேட்குறது இல்லையே. ஏதாச்சும் ஒரு செலவுனா கூட எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க. என்னுடைய பணம் அப்படியே தானே இருக்குது. இருக்கட்டும்ண்ணே, இதுலையாச்சும் என் பங்கு இருக்கட்டும், பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நான் இதுக்கு மேலே இன்னும் ஏதோ வற்புறுத்தலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அமைதியாயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போது திரும்பவும் நிலா இருந்துக்கிட்டு, அண்ணா கடைசியாக ஒரு முறை கேட்குறேன், உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஓகே தான், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் நாளைக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் அத்தை எல்லாருக்கிட்டேயும் சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இது எனக்கு என்னமோ ரொம்ப அவசரமாக போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழா, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாண்டியை நோட் பண்ணுறாங்க. டே பாண்டி, உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நாங்கள் மெக்கானிக்கல் ஷாப் வரும்போதே கொஞ்சம் உங்ககிட்ட வானத்தி பேசிகிட்டு இருந்தாங்க, உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு நிலாவும் சோழனும் கேட்குறாரு. ஆமாங்க, அப்போயே மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு 2 பேருக்கும் அப்படின்னு. நான் போகிற வரைக்குமே நல்லா தான் இருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் அண்ணனோட விஷயம் பேச ஆரம்பித்ததும் நீங்கள் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிலாவும் சோழனும். அப்போது சேரன் இருந்துக்கிட்டு, என்னடா வானத்திக்கிட்ட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இங்கே பாருடா, என் கல்யாண விஷயத்த வச்சு அந்த பிள்ளைகிட்ட நீ ஏதாச்சும் சண்டை போட்டு 2 பேரும் ஏதாச்சும் பேசாமல் இருக்க போகிறீங்கடா, நீ வேணா ஃபோன் பண்ணி கொடு, வானத்திக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்டா உருன்னு இருக்க, ஏண்டா இன்னைக்கு வானத்தி ஃபோன் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இல்லையே, அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வெளியே நின்று வானத்திக்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி தான் தெரிஞ்சு அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. என்னடா சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சண்டை போட்டுட்டு தான் 2 பேரும் இப்போ இப்படி இருக்கீங்களா, ஃபோன் பண்ணி பேசுடா, அந்த பொண்ணுக்கிட்ட சமாதானம் பேசுடா. எங்க பாருடா பாண்டி, என்னோட கல்யாண விஷயத்தை வச்சு எதுக்காக நீ சண்டை போடக்கூடாது. அந்த பொண்ணோட நியாயமும், அதாவது அந்த பொண்ணோடைய கோவமும் நியாயம் தானடா. அந்த பொண்ணு வீட்லேயே அதுவும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அது ஒரு பொம்பளை பிள்ளைடா, அப்படிதான் இருக்கும். உன்னை தவிர அதான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்குல்லடா. இங்கே பாரு, நீ கவலைப்படாத, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த வாட்சி என்னோட கல்யாணம் நடந்துடும். என் கல்யாணத்துக்கு அப்புறமா உனக்கும் வானதிக்கும் பேசி அவங்களோட வீட்டில் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்க போனது என்னுடைய பொறுப்பு. நீ கவலைப்படாதடா, நீ போய் வானதிக்கிட்ட பேசு, அந்த பொண்ணை தைரியமாக இருக்க சொல்லு. அந்த பிள்ளை அவங்க வீட்டில் யாராச்சும் திட்டிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சேரன் வந்து பாண்டியன் கிட்டே பேசுகிறாரு. சரிண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வானத்திக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
பாண்டியனுமே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா இருந்துட்டு அண்ணன் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணனோட நம்பிக்கை வீண் போகக்கூடாது அப்படின்னு நிலாவும் சோழன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிப்பா நேரம் ஆகுது எல்லாம் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ பாண்டியன் வந்துட்டு வானத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கவே இல்லை. சரி சோழா உன்னோட ஃபோன் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய ஃபோனை வாங்கிட்டு போய் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னடி என் ஃபோனை பிளாக் பண்ணி வச்சிட்டியா, ஏதோ பேச்சுக்கு சொல்கிறேன்னு பார்த்தா பிளாக் பண்ணிட்டுருக்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு. நீ தானா இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, நீ தான் ஒரு சாரி கூட கேட்க மாட்டேன்னு கோவமாக போனல அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி ப்ளீஸ் திரும்பவும் ஆரம்பிக்காத, சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் பாண்டி நீ இப்படி தான் பண்ணுவேன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு உடனே வானத்தை மாறிடுறாங்க. அவசரப்பட்டு வேற நம்ம அமைதியாக வந்துட்டோம், இதை அதாவது நாமளும் பாண்டியனும் சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக பேசுகிறாங்களே அப்படின்னு வானத்தை ஒரு பக்கம் நினச்சாலையும். ஸோ பாண்டியன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு. சாப்பிட்டேன் சரி அப்படின்னு. அப்புறம் என்ன வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இனிமேல் என்கிட்ட கோவப்பட்டு பேசாத அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசிக்கிறாங்க. சரி இனிமே நாங்கள் அப்படி பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஆகுது. சரி நீ போய் படுத்து தூங்கு, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. வானத்தையுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு தூங்க போயிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இங்கே வந்துட்டு வானத்தோட வீட்டில் வானத்தோட கல்யாணத்தை பற்றி வசந்த் வந்து பேசுகிறாரு. என்னம்மா அவகிட்ட பேசிட்டியா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டா அவளுக்கு கல்யாண ஏற்பாடு ரெடியாக இருக்குது, அவள் ஓகே சொன்னால பத்திரிக்கை அடிச்சிடலாம் அப்படின்னு. யார் கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணீங்க, நான் சொன்னேன்னா எனக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு வானத்தி கேட்குறாங்க. என்னடி நீயும் அவனும் தானே சண்டை போட்டுருந்தீங்க, அதனால தானே உனக்கு வேற ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா அப்படின்னு. ஏன் சண்டை போட்டுக்கிட்டா திரும்பவும் பேசவே மாட்டாங்களா? எனக்கோ பாண்டிக்கும் சின்ன சண்டை, நாங்கள் பேசி சமாதானம் ஆகிட்டோம், அதுக்காக உடனே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அது மட்டும் எனக்கும் நடக்காது அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. உன்னை நம்பி என் ஃப்ரெண்டுக்கு வேற நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். உன்னை யார் என்ன நம்ப சொன்னா, நான் சொன்னேன் நான் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு வானதி நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்னு. எங்கே பாரு 1000 சண்டை எனக்கும் பாண்டியனுக்கும் வந்தாலும் கண்டிப்பாக நான் அவனை தவிர வேறு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, ஃப்ரெண்டுக்கிட்டையும் போய் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிளம்பி போயிடுறாங்க பாண்டியனை மெக்கானிக்கல் ஷாப்புக்கு பார்க்குறதுக்காக. ஸோ இன்னொரு பக்கம் சேரன் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அத்தையோட வீட்டில் நான் போய் பேசிட்டு வரேன், நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறதுக்காக ரெடியாக சேரன் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடும் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட் என்ன நடக்க போகுது சேரனுடைய வாழ்க்கையில், ஸோ இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஸோ அதெல்லாத்தையும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்